ஹாய், இந்த பியூட்டிஃபுல் யூனிக்கான எப்படி க்ரோச்செட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி 3 லெக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த 4th லெக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் பண்ணணும். மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் 6 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. ரவுண்ட் 2ல் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரிமெண்ட் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவாக பண்ணணும். ஸோ நம்ம ரிப்பீட் பண்ணும்போது 9 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 3க்கு நம்மளுக்கு 12 சிங்கிள் க்ரோஷேஸ் வரணும். அதுக்காக 2 சிங்கிள் க்ரோஷேவும் ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணி அதை ரிப்பீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்ட் 4ல் ஜஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேவை ரிப்பீட் பண்ணுறோம். அந்த 12 சிங்கிள் க்ரோஷேஸை மெயின்டைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது த்ரெட் கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதே 12 சிங்கிள் க்ரோஷேஸை ரிப்பீட் பண்ணுறோம். எவ்வளோ டைம்ஸ்னால் ரவுண்ட் 5லேருந்து ரவுண்ட் 10 வரைக்கும் ரிப்பீட் பண்ணுறோம். இப்போ நம்ம 4th லெக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த த்ரெட்டை நான் எண்ட் பண்ணல. ஏன்னா இந்த பாடி பார்ட் பண்ணுறதுக்கும் நம்ம அதே சேம் த்ரெட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஃபைபர் ஃபில்லிங் வச்சுட்டு இந்த 4 லெக்கையும் அட்டாச் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நீடில் வச்சு தான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஈச் சைடு 3 3 3 அப்படின்னு இருக்கிற மாதிரி. ஏன்னா 12 சிங்கிள் க்ரோஷேஸை நம்ம 4 போர்ஷனாக பிரித்தோம்னா 3 சிங்கிள் க்ரோஷேவாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு சைடும் ஒரு ஸ்கொயராக எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 சிங்கிள் க்ரோஷேன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 லெக்ஸையும் ஜாயின் பண்ணிட்டேன். இதோட ஒவ்வொரு லெக்லேயும் 2 சைட்ஸ் அவுட் சைடில் இருக்கும். அப்படி கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு மொத்தமாக 24 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ரவுண்ட் 1ல், அதாவது இந்த பாடியோட ரவுண்ட் 1ல் அந்த லெக்ஸோட ஒவ்வொரு சைடையும் கனெக்ட் பண்ணி 24 சிங்கிள் க்ரோஷேஸ் அச்சீவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த பாடி போர்ஷனை கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம 3 சிங்கிள் க்ரோஷே போட்டு நெக்ஸ்ட் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இதை ரிப்பீட் பண்ணும்போது நம்மளுக்கு 30 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ரவுண்ட் 3ல் இருக்கோம். இதுலேயும் ஸ்லைட் இன்க்ரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ 4 சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்க்ரிமெண்ட் ரிப்பீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 8 ரவுண்ட்ஸ் நம்ம ஜஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேவை ரிப்பீட் பண்ண போகிறோம். அதாவது ரவுண்ட் 4லேருந்து ரவுண்ட் 11 வரைக்கும் 36 சிங்கிள் க்ரோஷேவை மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு யூனிகார்னோட இந்த பாடி போர்ஷன் செய்ய போகிறோம். அதுக்காக கொஞ்சம் டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டில் நம்ம ஃபஸ்ட்டு 6 டைம்ஸ் டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம். டிக்ரிமெண்ட்னால் 2 ஸ்டிச்சுக்கு ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறது. ஸோ 6 டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற 24 ஸ்டிச்சஸ்லேயும் சிங்கிள் க்ரோஷேவை ரிப்பீட் பண்ண போகிறோம். டோட்டலாக நம்மளுக்கு 30 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்ட் 13ல நம்ம 6 டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் 18 சிங்கிள் க்ரோஷேஸ் போடுறோம். டோட்டலாக 24 சிங்கிள் க்ரோஷேஸ் இந்த ரவுண்டோட எண்டில் இருக்கும். நம்ம இந்த யூனிகார்னோட பாடி போர்ஷன் பண்ணுறனால தான் டிக்ரிமெண்ட் எல்லாமே அட் அ டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிங்கிள் க்ரோஷேஸ் ரிப்பீட் பண்ணுறோம். ஒரு ஷேப் கிடைக்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் ரவுண்டு கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபைபர் ஃபில்லிங்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்ட் 14க்கு நம்மளுக்கு 3 டிக்ரிமெண்ட் போதும். ஸோ 3 டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு 18 சிங்கிள் க்ரோஷே ரிப்பீட் பண்ணுறோம். டோட்டலாக நம்மளுக்கு 21 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்ட் 15லேயும் நம்ம 3 டிக்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ரிமைனிங் இருக்கிற 15 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ டோட்டலாக 18 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். நம்ம இப்போது ஃபைனல் டிக்ரிமெண்ட் ரவுண்டுக்கு வந்திருக்கோம். இதில் 3 டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு 12 சிங்கிள் க்ரோஷேஸ் ரிப்பீட் பண்ணுறோம். டோட்டலாக நம்மளுக்கு 15 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும் இந்த ரவுண்ட் 16ஓட எண்டில். நெக்ஸ்ட்டு 4 ரவுண்ட்ஸ்க்கு, அதாவது ரவுண்ட் 17லேருந்து 20 வரைக்கும் நம்ம சிங்கிள் க்ரோஷேஸை ரிப்பீட் பண்ணி 15 சிங்கிள் க்ரோஷேவை மெயின்டைன் பண்ணுறோம். இது நம்மளுக்கு நெக் போர்ஷனாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு பாடி போர்ஷனும் ஹெட் போர்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த த்ரெட்டை நான் எண்ட் பண்ண போகிறேன். எண்ட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா த்ரெட்டு விட்டுக்கிறேன். எதுக்குன்னா ஹெட் போர்ஷனையும் பாடி போர்ஷனையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நான் கொஞ்சம் ஃபைபர் ஃபில்லிங்கை ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஹெட் போர்ஷன் பண்ண போகிறோம். இதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு மேஜிக் ரிங் போட்டு அதில் 6 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ரவுண்ட் 2ல் அதை இன்க்ரிமெண்ட் பண்ணி டோட்டலாக 12 சிங்கிள் க்ரோஷேஸ் அச்சீவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 3ல் ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அதை ரிப்பீட் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் 18 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ்க்கு, அதாவது ரவுண்ட் 4லேருந்து ரவுண்ட் 6 வரைக்கும் சிங்கிள் க்ரோஷேஸ் ரிப்பீட் பண்ணி 18 கவுண்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ நம்ம ரவுண்ட் 7ல் இருக்கோம். இதில் நம்ம சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவாக இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இதை 6 டைம்ஸ் மட்டும் செய்யணும். என்டையர் ரவுண்டுக்கு பண்ணக்கூடாது. 6 டைம்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற 6 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே மட்டும் போடுறோம். ஸோ டோட்டலாக ரவுண்டோட எண்டில் 24 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இப்போ ரவுண்ட் 8ல் இருக்கோம். இந்த ரவுண்ட் 8ம் ப்ரீவியஸ் ரவுண்ட் மாதிரி தான். நம்ம சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்க்ரிமெண்ட்டை ஆல்டர்னேட்டிவாக பண்ணிகிட்ருக்கோம். ஒன்லி 6 டைம்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 12 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே மட்டும் போடுறோம். டோட்டலாக நம்மளுக்கு 30 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 7 ரவுண்ட்ஸ்க்கு, அதாவது ரவுண்ட் 9லேருந்து 15 வரைக்கும் நம்ம சிங்கிள் க்ரோஷேஸை ரிப்பீட் பண்ணுறோம். டோட்டலாக 30 சிங்கிள் க்ரோஷே ஃபைனலாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஹெட் போர்ஷனை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக இப்போ டிக்ரிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த ரவுண்டில் நீங்கள் 3 சிங்கிள் க்ரோஷேவும் ஒரு டிக்ரிமெண்ட்டும் ரிப்பீட் பண்ணணும். ஸோ டோட்டலாக 24 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். இந்த ரவுண்ட் 17ல் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷேவும்
ஒரு டிக்ரிமெண்ட்டும் பண்ணுறோம். இதை ரிப்பீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக 18 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் ஃபைபர் ஃபில்லிங்கை வச்சு அந்த ஹெட்டை வந்து ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்டு 18ல் ஒரு சிங்கிள் க்ரோஷேவும் ஒரு டிக்ரிமெண்ட்டும் ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறோம். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் நம்மளுக்கு 12 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். இப்போ நம்ம அந்த ஹெட் போர்ஷனை ஃபினிஷ் பண்ணணும். அதுக்காக நம்ம டிக்ரிமெண்ட் ஸ்டிச்சை கண்டினியூஸாக பண்ணுறோம். பண்ணிவிட்டு அந்த பால் ஃபுல்லாக க்ளோஸ் ஆன உடனே நம்ம எண்ட் நாட் போட்டு த்ரெட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போது அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம ஹைட் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த க்ரோஷா நீடிலோட பேக் சைடை வச்சு ஜஸ்ட் அதை நம்ம அந்த பால்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை ஹைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாலோட ஷேப் நல்லா தெரியும். அதாவது ஹெட் போர்ஷனோட ஷேப்பு அதில் கரெக்டாக அந்த கண் வைக்கிற இடம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஃபோல்டபுளாக இருக்கும் இந்த நோஸ்க்கு மேலே. ஸோ அந்த இடம் பார்த்து அது மேலே இருக்கிற மாதிரி ஹெட்டை நம்ம பாடியோட அட்டாச் பண்ணணும். இப்போ நம்ம இந்த யூனிகார்னுக்கு ஹார்னும் இயர்ஸும் அட்டாச் பண்ணணும். அதுக்கான பேட்டர்னை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இயர்ஸை நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இயர்ஸோட பாட்டம் போர்ஷன் இருக்குல்ல, அதில் இருக்கிற 2 கார்னரையும் சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். அதுக்காக இப்போ அந்த ஷேப் வந்துருச்சு. இதை நான் வந்து அந்த ஹெட் போர்ஷனில் கரெக்டான இடம் பார்த்து ஹார்னு இயர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு பார்த்து அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்ம ஐஸ் பால் வைக்கணும். அதுக்கு நான் முதல்ல ஐஸோட கரெக்டான பொசிஷனை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஐஸ் பாலை ஸ்டிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த யூனிகார்னுக்கு ஐப்ரோஸும் மவுத்தும் ஸ்டிச் பண்ணணும். அதை வந்து நான் ஒரு பிளாக் கலர் உள்ளன் த்ரெட் வச்சு பண்ணுறேன்.
நெக்ஸ்ட்டு நம்ம இந்த யூனிகார்னுக்கு ஹேர் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அந்த குட்டி குட்டியாக ஸ்பைரல் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அதோட பேட்டர்னை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ஹார்னுக்கு பேக் சைடில் அந்த ஹெட்டோட சென்டர் பார்ட்டில் கரெக்டாக ஒவ்வொன்றா நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் அந்த நூலை வச்சு அந்த இடத்துல நாட் போட்டு அட்டாச் பண்ணுறோம். இப்போ நான் இந்த யூனிகார்னில் இந்த மல்டி கலர் ஸ்பைரலை எல்லாமே அட்டாச் பண்ணிட்டேன். நம்ம யூனிகார்ன் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. அதோட ஃபைனல் லுக்கு இது தான். தேங்க்யூ.